ஆண்டவர் என்னோடு பேசுங்கப்பா. என்னோட கர்த்தர் பேசும்பொழுது எனக்குள்ளே ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுகம், ஒரு பலன் உண்டாகும். ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வம். இந்த காலவில் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களோடு பேசி உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மத்தியில் அருமையான ஐயா சேகர் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஏற்கனவே நம்முடைய திருச்சபைகளுக்கு அநேக முறை வந்திருக்கிறார்கள். இப்போது வந்திருக்கிறாங்க பல வருஷங்கள் கழிச்சு. ஆமென். கொரோனாலாம் கழித்து வந்திருக்கிறாங்க. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் எல்லாம் கைகளை தட்டி அவங்களை வரவேற்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டுடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், ஊற்றிட்டீங்களோ? ஆமாம், வேறு பரவாயில்ல. ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்குமையானால், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை அல்லது ஒரு வல்லமையை அல்லது ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் காட்டுவார். அப்போ அந்த வழி எனக்கு வேணும் என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கணும் என்று சொன்னால் தேவன் சொன்ன நீதியின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்படி வாழ சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படும்போது ஆண்டவருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் என்னுடைய பலனை முந்தி அடைவார்கள். முந்தி அடைவார்கள். ஏதோ ஆலயத்துக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசம்பா கொடுக்குறோம், பந்தி இல்லை கலந்துக்கிறோம், பேர் கிறிஸ்தவ பேராக வச்சுக்கிறோம். அப்படிங்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. ஆமென். வராது. ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இந்த உலகம் வேத வசனம் சொல்லுகிறது, எடுத்துங்க வாசிங்க, லூக்கா 21:36. லூக்கா 21:36. ஆகையால், நல்ல கவனிங்க, ஆகையால் என்று சொன்னால் இனி வர நாட்களை குறித்து நமக்கு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய, இதுக்கு முன்னாடி எல்லாமோ நடந்திருக்கும். ஆனால் இனி அது மாத்திரமில்லை, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, இனி இந்த உலகத்தில் வரப்போகிற, கவனிக்கிறவங்க நல்ல கவனிக்கணும். நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஆமேன். ஆமாம், இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஆமேன், ஆமேன். ஆமாம், நல்ல கவனிங்க. இந்த ஆலயத்தில் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருவோம். ஆண்டோடைய வார்த்தையை மாத்திரம் கேட்குறதுக்கு பிசாசு இடம் கொடுக்க மாட்டான். அப்போ தான் நிறைய பேருக்கு கொட்டாய் வரும். அப்போ தான் நிறைய பேர் சாவி எங்கே வச்சோன்னு தேடுவாங்க.
அப்போ தான் எப்படா முடிப்பாங்கன்னு யோசிப்பாங்க. இப்படி என்னத்தையாவது யோசித்து ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, நல்ல கவனிங்க, விடுதலை எங்கே இருக்குது? விடுதலை எங்கே இருக்குது? வாய் திறந்து சொல்லுங்களேன். விடுதலை எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? சத்தியத்தில் இருக்குது. எங்கே இருக்குது விடுதலை? எங்கே இருக்குது விடுதலை? சத்தியத்தில் இருக்கிறது. அப்போ சத்தியத்தை அறியக்கூடாதபடி நம்முடைய கண்களை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணங்களை பிசாசு தடை பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். கொட்டாய் வந்தால் ஒரே ஒரு சீக்கிரட்டு சொல்லித்தரேன், இயேசுவின் நாமத்தில் போ பிசாசேன்னு சொல்லுங்கள், கொட்டாயே வராது. இயேசுவின் நாமத்தில் போ பிசாசேன்னு சொல்லி பாருங்கள், கொட்டாய் என்ன செய்யாது, வராது. கொட்டாய்வுக்கு சொந்தக்காரன் யார்? கெட்ட ஆவி. அல்லேலூயா. அந்த கெட்ட ஆவி தான் பிசாசு. ஆமென், அல்லேலூயா. அப்போ நல்ல ஆலயத்தில் உட்காந்துருக்குறோம், இன்றைக்கி வந்திருக்கிறோம், ஒரு நல்ல செய்தியை நம்ம என்ன செஞ்சணும், கேட்டுட்டு போகணும். அந்த செய்தியை நம்ம இருதயத்தில் வச்சு என்னாலும் தியானிக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பணத்து மேலே, பொருள் மேலே, உலக இச்சையின் மேலே, உலக காரியத்தின் மேலே இச்சையாக இருக்கிற மனுஷனை பாக்கியவான்னு சொல்லலை, அவனை பாவின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். அவனை என்ன சொல்கிறாரு? பாவின்னு சொல்கிறாரு. ஆமென். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் ஆண்டவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் வழி எங்கே இருக்குது? ஆண்டுடைய வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், அந்த நம்பிக்கை எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதி மேலே பசிதாகம் இருக்கிற மனுஷன், ஆமாம், நீதியை பற்றி எங்கே போதிக்குது? ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை இல்லைன்னா நமக்கு பாக்கியம், 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 பாக்கியம். நீங்கள் நல்லா பேசினா தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இல்லைன்னா பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆமென், ஆமென். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம். நம்ம பாட்டு பாடுறோம், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. பொய் சொல்கிறவங்களாம் ஆமென் சொல்லுங்களேன். கற்றுத்தாரும் என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம்? ஒரு மாதிரி முறைக்கிறீங்களே. என்ன 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 சொன்னோம்? கவலை கண்ணீர் கர்த்தரையே கற்றுத்தாரும். கவலை கண்ணீர், ஆமாம், கவலை கண்ணீர் எல்லாம் என்ன வந்தாலும் அதை மறக்கணும். ஸ்கான், அது மறந்துடணும். நான் என்ன செஞ்சிடணும்? அதை நான் மறந்துடணும். எல்லா நிலையிலும் யாரை பார்க்கணும்? ஆண்டவரை தான் பார்க்கணும். அதுக்கு எனக்கு அறிவில்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கற்றுத்தாரும், கற்றுத்தாரும், கற்றுத்தாரும். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற காரியத்தில் நீங்களும் நானும் தேறினவர்களாய் மாறணும். ஆமென். எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக இருக்கணும். நமக்கு பேரை பாக்கியவான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள். ஆமென், ஆமென். இந்த பாக்கியத்தை நம்ம தொலைச்சிடக்கூடாது.
பாக்கெட்டில் 100 ரூபா இருந்து தொலைஞ்சிச்சுன்னா வருத்தப்பட மாட்டேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. வருத்தப்படுவீங்கல்ல? 100 ரூபா தொலைஞ்சாலே நம்ம என்ன செய்வோம்? 5 ரூபா தொலைஞ்சாலே இங்கே தானே வச்சேன்னு சொல்லி 5 ரூபாய்க்கு ஒருவேளை அரை நிமிஷம் செலவழிக்கிறதா இருந்தால் 60 மணி நேரம் செலவழிப்போம். 5 ரூபா காணுமேன்னு. அப்போ நமக்கு கவலை இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அந்த கவலையெல்லாம் அழிந்து ஒழிந்து போகும். அந்த கவலையை காட்டில் ஒரு கவலை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொல்கிறல்ல, எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கேட்குறோமில்ல? உண்மையா பொய்யா? நம்ம பாட்டை பொய்யா பாடிட்டு வெளியில் போயிட்டு வேற ஆள் வழியாக நம்ம என்ன செஞ்சிடறோம்? போயிடுறோம். அப்படி நம்ம போவோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரங்களில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அவன் வீட்டில் இருந்தாலும் பாக்கியவான், வெளியில் இருந்தாலும் பாக்கியம். உபாகமம் 28 வாசிக்கிறோம், நீ வெளியில் இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் எங்கே இருந்தாலும், நீ பட்டணத்திலையும் வீட்டிலையும் வெளியிலையும் வீதியிலையும் எங்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே என் வெளிச்சம் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தை படைத்தவர் தேவன். ஆமென். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே இருக்கிற எந்த காரியத்தையும் ஆள்றதுக்கு, அதை நடத்துவதற்கு ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். The authority of power from heaven. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சும்மா எங்கேயோ வந்து அல்லேலூயா தோத்துரும் அப்படின்னு பாடிட்டு போகிற ஆள் இல்லை நீங்கள். உங்களுக்கும் எனக்கு இருக்கிற பேர் என்ன தெரியுமா? உலகத்தை கலக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தை கலக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமான்னு சொல்கிறவங்க ஆமான்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு ப்ரௌட் இருக்கணும். தலைவலி வந்தால் செத்து போவேனான்னு நினைக்கக்கூடாது. நெஞ்சு லேசாக வலிச்சா செத்து போகிறான், பரவாயில்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஆமாம், அதை பற்றி கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆண்டவருக்காக நான் வாழுவேன்னு சொல்லி வாழ்கிறவன் தான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவருக்குள்ள நான் பாக்கியமானா இருக்கணும்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை நான் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும். அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும். அந்த வார்த்தையை அபியாசப்படுத்த வேண்டும். ஆமென். அப்படி யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் என்ன செய்யும்? உன் பாத்திரம் என்ன செய்யும்? ஆமாம், அவன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு சொன்னார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ விரும்பினாலும் நீ விரும்பாட்டியும் பரவாயில்ல, ஆண்டுடைய நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்போ? ஆண்டுடைய வார்த்தைக்கு நீ பிரியமாய் வாழும்போது, ஆண்டுடைய வார்த்தையை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது, ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கும் போது. ஆமென், ஆமென். அர்ப்பணிக்கணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இனி சம்பவிக்கிற இந்த உலகத்தில் மோசமான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது, மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மோசமான மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த குடும்பத்தில் தாய் எழும்புகிறாள், தகப்பன் எழும்புகிறான், தன் மனைவி எழும்புகிறாள், தன் கணவன் எழும்புகிறான், பெற்றெடுத்த பிள்ளைகள் எழும்புகிறார்கள், உறவினர்கள் எழும்புகிறார்கள். இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த பொல்லாத உலகத்திற்குரிய காரியத்தில் நம்மை மாய்த்து கொள்ளாமல் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நான் தப்பித்து கொள்ள வேண்டும். இவங்க எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? தப்பிக்க வேண்டும். என்ன செய்யணும்? தப்பிக்கணும். அது என்னால் முடியவே முடியாது. அல்லேலூயா. எப்போ முடியுமா? இவைகள் எல்லாவற்றுக்கும் தப்பிக்கொள்வதற்கு நீங்கள் பாத்திரராக வேண்டும். எப்படி ஆக வேணும்? பாத்திரராய் நிற்பதற்கு, பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்யுமா? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஒரு விழிப்பு, ஒரு அவேர்னஸ் இஸ் மஸ்ட். ஒரு அவேர்னஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் எத்தனை வருஷம் இந்த ரோட்டில் போனீங்கன்னு தெரியல, நிறைய வருஷம் போயிருக்கீங்க. ஆனால் இந்த ரோட்டை நோ என்ட்ரி ஆக்கிட்டாங்களா இல்லையா? ஆக்கிட்டாங்களா இல்லையா? நான் இத்தனை வருஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டபுள் வேன்னு நினைச்ச முடியாது, போக முடியாது. உங்களுக்கு தெரியணும் அது டபுள் வேயா நோ என்ட்ரியா அப்படிங்கிறது என்ன செய்யணும்? தெரியணும். அந்த அவேர்னஸ் வேணும். நான் டபுள் என்ட்ரி ஆகியிருக்கு, நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதில் ஜாயின் பண்ண முடியாது. ஆமென். அப்போ நான் பல வருஷமாக கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நான் இருந்தபடியே இருக்க முடியாது. ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் எண்ணுகிறபடி, நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன், இந்த வயசில் எப்படி இருக்கிறேன், இனி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மாற்றிக்கொள்ளுவதற்கு நான் ஆயத்தப்பட்டு எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் குழந்தையா இருந்தது போல வாலிபனாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. குழந்தையா இருந்தது போல வாலிபனாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வாலிபனாக இருந்தது போல ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்கிற இடத்துல அப்படி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அங்கே என்ன கட்டுப்பாடு இருக்கிறதோ அந்த கட்டுப்பாடின்படி தான் நான் என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். நான் வாலிபனாக இருக்கும்போது எங்கே வேணாலும் போவேன், எந்த நேரத்தினாலும் எந்திரிப்பேன், எப்போ வேணாலும் படுப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். அது மாதிரி அலுவலகத்தில் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆமென், ஆமென். ஆமாம், ஒரு வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிற மனுஷனை போல ஒரு கணவனும் மனைவியுமாய் மாறின பிற்பாடு அப்படி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, இருக்க முடியாது. பெற்றோராய் மாறின பிற்பாடு நான் கணவனும் மனைவியும் நல்ல ஜாலியாக இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்துருச்சு, இனியும் நாங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படி நினச்சி என்ன செய்ய முடியாது,
இருக்க முடியாது. ஆமென். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றிக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக அப்பழுக்கற்றவனாய் நிறுத்துவது தான் கிறிஸ்துவுக்குள்ள தன்னை தேறினவனாய், அல்லேலூயா அல்லேலூயா, தன்னை தேறினவனாய் மாற்றுகிற மனுஷன். அந்த மனுஷன்தான் ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவான். அவனுக்கு பேரு தான் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நான் பாக்கியவானாய் மாறணும்னா நான் என்ன செய்யணும்? எடுத்து வாசிக்கிறோம் சங்கீதம் 9:10. சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 9:10. நல்ல கவனிங்க. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மனுஷன் நம்மளை கைவிட்டுருவான். மனுஷன் என்ன செஞ்சிருவான்? எல்லாம் சொல்லுங்களேன். மனுஷன் என்ன செஞ்சிருவான்? கைவிட்டுருவான். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா, அன்பே அழகே ஆறுயிரேன்னு சொல்கிற கணவன் கூட மாறிடுவான். ஆமென். கல்யாணம் முடித்தவங்கெல்லாம் இங்கே இருக்கீங்க. கல்யாணம் முடித்த புதுசில் உங்கள் வீட்டுக்காரர் நீங்களும் எப்படி இருந்தீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? ஏதாவது சொல்லிக் கொடுக்கணுமா? தேவையே இல்லை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலையும் என்ன செய்யும்? மாறி போகும், மாறி போகும். ஒரு அம்மாட்ட போய் கேட்டேன், ஏம்மா உங்கள் வீட்டுக்காரரை பார்க்க வந்தேனே, அவர் எங்கே போயிருக்காரு? அது எங்கே போயிருக்குன்னு தெரியல. அது 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 எங்கே போயிருக்குன்னு? அதுன்னா எது? ஆடா மாடா? அப்படித்தான் போச்சு. கல்யாணம் முடிச்சதில் அத்தான்னு சொல்லுவீங்க, டியர்னு சொல்லுவீங்க, அனின்னு சொல்லுவீங்க. இப்போ யாராவது சொல்கிறால பார்த்துக்க முடியுமா? அனி எங்கே போச்சு, அத்தான் எங்கே போனாருன்னு தெரியல. சொல்லு, சொல்லு சொல்லு. உனக்கு வேறு வேலை இல்லை, உனக்கு வேறு வேலை இல்லை. இந்த உலகம் அப்படி தான் மாறும். அதை பற்றி கரெக்ட், அது அப்படி தான் மாறும். ஆமென். எப்படி இந்த டபுள் வே சிங்கிள் வே ஆச்சோ அது மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது மாறுறது உலகம் தான். ஆனால் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நானும் என் வார்த்தையும். ஆமென் அல்லேலூயா. இன்னும் அழகா சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபையும் உன்னோட கூட நான் செய்து கொண்ட சமாதானத்தின் உடன்படிக்கையும் உன்னை விட்டு ஒரு நாளும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐயோ அப்படிங்கன்னு ஒரு நாள் சொல்லவே கூடாது. இந்த உலகம் அப்படித்தான், உலகம் அப்படித்தான், உலகம் அப்படித்தான், உலகம் அப்படித்தான். பேச மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் பேச மாட்டீங்களா? பேசாதவங்களா நீங்கள்? வீட்டில் வந்து கேட்டால் தான் தெரியும் நீங்கள் பேசுகிறீங்களா பேசலையான்னு. ஆமென். அல்ல, நல்லா பேசணும். ஆமென். கிறிஸ்தவங்களுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? வாயாடி. என்ன பேர்? என்ன பேர்? என்ன என்ன பேர்? வாயாடி. என்ன வாயாடி? இந்த உலகத்தில் பேசுகிற பேச்சுக்கு வாயாடி இல்லை, ஆண்டுடைய சத்தியத்தை சொல்கிற வாயாடி. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வாயாடி வாயிலே அடின்னு சொல்லுவான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். அந்த வாயாடி வாயிலே அடி. ஆமென். நம்ம வாய் ஆடணும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. பிரசங்கம் பண்ணவா வேண்டாமா? வேணும்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னும் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். அந்த எல்லாம் வரணும். உள்ளே பிடிச்சி வச்சிங்கன்னா அது கேஸ் ஆகி அப்புறம் நெஞ்சு வலிக்குது, முதுகு வலிக்கு. நல்ல வாயை திறந்து அப்படி போச்சுன்னா அந்த கேஸ் எல்லாம் வெளியில் போயிடும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமான்னு சொல்கிறோங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த நேரம் உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்காது, எங்கே போனாலும் கிடைக்காது. கிரே சூப்பர் மார்க்கெட் போனால் கிடைக்குமா? கிடைக்குமா?
பக்கத்தில் ஒரு பல்லாஸ்பத்திரிக்கு போனால் அங்கே கிடைக்குமா? அவன் கத்தியும் கம்போடு நிற்பான், வாயை தர அப்படின்னு ஒரு கிளிப்பை போட்டுருவான். இப்போ சந்தோஷமாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. கூடவே தண்ணியை ஊற்றுவான், அதை விழுங்குறதா துப்புறதா, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா இரு, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். ஆமென், ஆமென். சும்மா இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற இடம்தான் ஆண்டவருடைய சமூகம். அப்போ அந்த சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமானவனாய், ஆண்டவரோடு கூட இருக்கிறவனாய் என்னை மாற்றிக்கொள்ளும் போது நான் எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அதின் காலத்தில் என் ஆண்டவர் நேர்த்தியாய் உங்களுக்கு தருவார். ஆமென், 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 ஆமென். ஆமா, சங்கீதம் 9:10 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை ஆதலால், ஆமா, உம்மை தேடுகிறவரை நீர் என்ன செய்கிறதில்ல. ஆமா, நான் சொன்ன கதையெல்லாம் நீ ஞாபகத்துக்கு வைங்க. திரும்ப சொன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். ஆமென், ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம யாரை தேடணும்? யாரை தேடணும்? யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். எப்பெல்லாம் தேடணும்? சண்டே மாத்திரமா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு மாத்திரமா? பிறந்த நாள் அன்னைக்கு மாத்திரமா? கல்யாண நாள் மாத்திரமா? ஒருத்தரை கேட்டேன், ஏன் கல்யாண நாள்லையாவது தேடுவேனா சார்? நான் பிறந்த நாள்லே தேட மாட்டேன், போய் கல்யாண நாளில் தேட சொல்கிறீங்களா சார் அப்படின்னா? நான் பிறந்த நாள்லையே தேட மாட்டேன், போய் அவன் சொன்ன பாருங்க, போயும் அதுலேயும் தேட மாட்டேன். அப்போ எப்போ தான் தேடுவேன்னா, செத்தா தான் தேடுவேன். அவன் இந்த உலக மனுஷன் அப்படித்தான், உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நித்தமும் கர்த்தரை தேட வேண்டும். நித்தமும் கர்த்தரை தேடணும். ஆண்டவர் சொன்னார், என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவர். தேடுகிற எவனும் கண்டடைவான். ஆமென். ஆமா, என்னை தேடுங்கள். அல்லேலூயா. என்னை கேளுங்கள், என் சமூகத்தில் என்னை தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். பிரியமானவர்களே, நான் பெரிய மெசேஜ் கொடுக்க விரும்பலை. த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தத்துவம் இதுதான். ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை தான் நம்ம வாழ்க்கைக்கு சொந்தமாக்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட. நீங்கள் மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 2 விஷயம்தான். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் எனக்கு வைத்திருக்கிற நீதியையும் நான் நித்தமும் தேடணும். அதில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேனான்னு பார்க்கணும், அதில் ஏதாவது விட்டுருக்கேனான்னு பார்க்கணும். அப்படி விட்டுருந்தா நான் அதை தேடணும். ஆமென். அதை தேடி நான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அந்த வழியில் நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வழியில் நடக்கணும். ஆண்டவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்றார், அவனுடைய மனைவி அவன் வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை செடியை போல இருப்பா. அல்லேலூயா. அவன் பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கண்டுகளைப் போல இருப்பாராம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். அவனை இந்த உலகல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்ல ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவனை ஆண்டவர் சீயோனிலிருந்து அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான். தலைமுறை தலைமுறையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை அவன் காண்பான். எவ்வளவு பெரிய சத்தியம், ஆழமான சத்தியம். உலக கவலையை விட்டு வெளியில் வரணும். கம் அவுட் இந்த வேர்ல்டு. இந்த உலகத்துக்குரிய காரியத்திலேருந்து வெளியில் வரணும். வெளியில் வாங்க.
உலக இச்சை, உலக ஆசை, உலகத்திற்கிற பெருமை, உலகத்திற்கிற வீணான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான பேச்சுக்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து வெளியில் வந்து நான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுகிற எந்த மனுஷனா அவனுக்கு படிப்பு தேவையில்லை, பதவி தேவையில்லை, அழகு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, அவனுக்கு ஒரு பெரிய பேனர் தேவையில்லை. எந்த மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் தம்மோட சேர்த்துக்கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, நீ ஒரு நாள் என்ன செய்யறதில்ல. அம்மா போய் பாருங்கள், இந்த ஹைகோர்ட்டில் போய் பாருங்கள், அங்கே ஃபேமிலி கோர்ட்டுன்னு ஒரு கோர்ட் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கணவன் மனைவிங்கள்லாம் வந்து நிற்கிறத பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்லேயே, அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே அதிகமாக எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா இந்த டைவர்ஸ் கேஸுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. நான் சாவுலையும் வாழ்விலையும் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உன்னை எல்லாவற்றிலும் என்ன செய்வேன், காப்பாற்றி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னவன் இப்போ எங்கே போயிட்டான், கோர்ட்டுக்கு போயிட்டான். அதில் நிறைய பேர் யாருன்னு தெரியுமா, கிறிஸ்தவங்க. அந்த ஜட்ஜி கேட்குறாரு, ஏயா பைபிளை பார்த்து தாயா நிறைய சட்டத்தை நான் கற்றுக்கிட்டேன், எவ்வளவு அழகாக ஆழமான சத்தியம் அந்த பைபிளில் இருக்குது, இந்த பைபிளை படிக்கிறவன் எப்படியா அந்த கூண்டில் வந்து நிற்கிறேன்னு கேட்குறார். ஒரு இந்து ஜட்ஜி கேட்குறார். ஆமென், ஆமாம், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டா உன் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கிற வளர்ப்பு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஆமாம். உற்றார் உறவினர்களோடு கூட நாம் இருக்கிற அந்த உறவு அது மேன்மையாக இருக்கும், அது நமக்கு கனமாக இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறார், என்னை தேடுகிறவர்களை நான் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். உம்மையே, நம்ம பாட்டு பாடுறோம், உம்மையே. எப்படி பாடுவோம், அர்ப்பணித்தே என் ஜீவிய நான் உம்பாதத்தில் சரணடைவே. அமேன், அமேன், அமேன். ஆமாம், உம் பாதத்தில் வேற ஏதாவது சொல்லியிருக்கா, இல்லவே இல்லை. அப்போ என்ன நிலையிலையும் அவர் சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். அமேன், அமேன். அப்போ நம்ம என்ன செய்யணுமா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 3:2. வாசிங்க, சத்தமாக வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீங்கள் நான் இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ போகிற மூடுக்கு வந்துட்டீங்க, கிளம்பி போகிற மூடுக்கு வந்துட்டீங்க. நான் வரும்போது பார்த்தேன், இங்கே ஆட்டுக்கறி அழகாக வரிசையாக ஒருத்தன் தொங்க விட்டுருக்கான். கோழியை வெட்டி அந்த கருவோடு அப்படி ஷோ பண்ணி வச்சுருக்கிறான். பாருங்கள், உலகம் மனுஷனை இழுக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கு. ஆனால் உங்களை கேட்குறீங்களா, இல்லையா சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். இருக்கீங்களா, ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னு சொல்லுங்கள். இப்படியெல்லாம் சொல்லி எப்படியாவது இந்த சத்தியத்தை கேட்க வைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லவே இல்லை. ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கேட்டு ஆசீர்வாதமாக இருந்தால் அது பரலோகம் சந்தோஷப்படும். ஆமேன், ஆமேன். அப்போ இப்போ நல்லா சொல்லுங்கள். அப்போ முதல்ல நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையில் எப்போதும் எப்படி இருக்கணும், பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவரை தேடணும்.
எப்படி தேடணும்? ஆண்டுடைய சத்தியத்தில் என்ன சொல்லி இருக்குதோ அந்த வார்த்தையின்படி என்னை தகுதிப்படுத்தி அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? தேடணும். ஆண்டவரை நான் தேடிட்டேன்னா அவர் என்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். மூணாவது, அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கணும். அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கணும். உலகமோ உலகத்தில் இருக்கிற பொருள் மேலேயோ எனக்கு நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆமென். ஆமாம், அவரையே நம்பி இருக்கணும். ஆமாம், அவரையே நம்பி இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் அவரை நம்ப ஆண்டவர் சொன்னார், அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும், அவர்கள் முகங்களோ ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதம் 34:5 வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். அப்போ நான் எல்லாம் கவனிங்க. அப்போ ஆண்டவரை முதல்ல நான் சொன்னேன், ஆண்டுடைய வார்த்தையில் தான் என்ன இருக்குது? விடுதலை இருக்கிறது. அந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை எனக்கு அபியாசப்படுத்தி நான் வாழும்போது நான் யாராக மாறிடுறேன்? பாக்கியவானாய் மாறிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, நான் ஆண்டவரையே தேடணும். யாரை தேடணும்? யாரை தேடணும்? என் வாழ்நாள் முழுவதும் நான் யாரை தான் தேடணும்? நான் கடைசியில் முடிக்கும்போது கேட்பேன், முதல்ல என்ன சொன்னேன்? சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? வாய் தந்து சொல்லுங்கள், என்ன இருக்குது? சத்தியத்துக்குள்ளே என்ன இருக்குது? அப்போ சத்தியத்தை அறிய வேண்டும். நல்ல கவனிங்க. மெசேஜ் சின்னது தான், ஆனால் ரொம்ப நேரம் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த நாலு விஷயத்தை சொல்லுவேன். 4 விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவாலுவேஷன் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துக்கு போனீங்கன்னா நான் சொல்கிறேன், தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கும். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க. முதல்ல சத்தியத்தை அறிய வேண்டும். இந்த 1189 அதிகாரம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட அத்தனை அதிகாரத்தை நாம் படிக்கணும். நான் என்ன செய்யணும்? படிக்கணும். இது பேய் விரட்டுற புத்தகம் இல்லை, இது பேய் விரட்டுற புத்தகம் இல்லை. நீங்களும் நானும் படித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, ஆண்டவருக்கு முன்னாடி பாத்திரமானாய் நிற்பதற்கு இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் பிரயோஜனமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையில் தான் என்ன இருக்குது? விடுதலை இருக்கிறது. பாவத்தில் விடுதலை, சாபத்தில் விடுதலை, வியாதியில் விடுதலை, பலவீனத்தில் விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, எந்த விடுதலையும் இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வார்த்தை என் கூட இருக்கணும், எனக்குள்ளே இருக்கணும். ஆமென். இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:30 வாசிக்க வேண்டாம். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை என்ன செய்யணும்? அறியணும். ரெண்டாவது, ஆண்டவரையே தேடணும். யாரை தேடணும்? உலகத்துக்குரிய பணங்களை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நன்மையும் கிருபையும் ஒன்றை தொடரும். நன்மையும் கிருபையும் ஒன்றை தொடரும். நல்ல கவனிங்க. நீங்கள் தேடி போய் அள்ளிட்டு வர்றது கொஞ்சம். நீங்கள் உட்கார்ந்துருந்து ஆண்டவரை தேடினா ஆண்டவர் கொடுக்கறது, ஆண்டவர் சொன்னார், நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ எண்ணிக்கொள்வதற்கும் அதிகமாய் அதிகமாய் கிரியை செய்கிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தேவை 10 ரூபான்னா என் ஆண்டவர் மனசு வச்சா அவர் 100 ரூபா கொடுப்பார். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணுங்க. அந்த கான்செப்ட் நீங்கள் தேடி ஒரு 1000 மைல் தூரம் போய் சம்பாதிக்கிறத விட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அங்கேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மை அதிகமாக இருக்கும். ஆமென். சொன்ன கரங்களை உயர்த்தி, நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடுறேனா, உலகத்தை தேடுறேனா என்ற உணர்வு எனக்குள்ள இருக்கணும். உணர்வு எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரை நித்தமும் தேடணும், நித்தமும் தேடணும். நீங்க நித்தமும் தேடினா ஆண்டவர் சொல்றாரு, நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். வறட்சியான நேரத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும்
வற்றாத நதியை போல இருப்பான். ஏசாயா 58:11 வாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்க நித்தமும் ஆண்டவரை தேடிட்டா ஆண்டவர் உங்களை நித்தமும் உங்க தேவைகள், உங்க பலவீனங்கள், உங்க பிரச்சனைகள், உங்களுடைய எந்த காரியத்தையும் மாற்ற யார் உங்க கூட இருக்கிறா? ஆமென். பக்தன் பாடினா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசுவே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் தோல்வி எனக்கில்லையே. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. இயேசுவே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தடைகளை தாண்டிடுவே, பெரும் பள்ளங்களை விடுவேன், சதிகளை முறியடிப்பே, பொல்லாத சாத்தானை ஜெயித்திடுவே. ஆமென். சதிகளை சாத்தானை ஜெயித்திடுவேன். சேர்ந்து சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சொல்லுவோமா? தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி நான் தோற்று போவதில்லை. ஆமான்னு சொல்றாங்க. ஆமான்னு சொல்லுவோமா? ஆமாம். தோல்வி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். எப்போ? ஆண்டவர் என் கூட இருக்கும்போது. ஆண்டவர் எப்போ என் கூட இருப்பார்? அவரை 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 நல்ல சத்தமாக சொல்லுங்கள். அவரை என்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் சத்தமாக சொல்கிறேன் தெரியுமா? பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கவனிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் சத்தமாக ஓஹோ தேடும் போதுன்னு சொல்கிறாங்க போலுக்கு அப்படின்னு அவங்க கேட்டுக்குவாங்க. அதுக்கு தான் சத்தமாக சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அப்படியாவது அவங்க கேட்கட்டும். ஆமென், அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமாம். ரெண்டாவது, கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது, ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இரு, காரியங்களை அவரே வாக்கிய பண்ணுவார். சங்கீதம் 37:5 வாசிக்க வேண்டாம். அப்ப அவரே காரியங்களை வாக்கிய பண்ணுவார். ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கையுடைய சிறகுகளே, நீங்கள் அத்தனை பேரும் என்னுடைய பாதுகாப்புக்குள்ள, என் அரணுக்குள்ள வாங்க, அரணுக்குள்ள வாங்க. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டா உங்க கவலை கண்ணீர் மறந்துடும். ஆமென். உங்க நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். ஏன்னா நீங்க யாருக்குள்ள அரணுக்குள்ள இருக்கிறீங்க? யோபுக்கு உண்டானவைகளையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டார். பிசாசு தொடவே 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 முடியலை. உங்கள் பிள்ளைங்களை தொடமாட்டான், உங்கள் மனைவியை தொடமாட்டான், உங்கள் கணவனை தொடமாட்டான், உங்களுக்கு இருக்கிற எந்த சர்க்கம்ஸையும் தொடமாட்டான். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு விடுதலை. நீங்கள் கர்த்தரை தேடுறீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்காரு. ஆமென். ஏன்னா எல்லா நிலையிலும் நான் ஆண்டவரை தான் நம்புவேன்னு நம்புறீங்க, அதனால உங்களுக்குரிய அத்தனை காரியத்தையும். இப்போ ஒரு மனுஷனை நம்பி நம்ம போகிறோம். இந்த உலகத்தில் அரசியல் தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய செக்யூரிட்டி போவாங்க. அவங்க ரொம்ப தைரியமாக போவாங்க. ஏன் தெரியுமா? கூட யார் இருக்கா? செக்யூரிட்டி இருக்காங்க. ஆனால் இப்படி இந்த உலகத்துக்குரிய செக்யூரிட்டி ஒரு நாள் போயிடும், அது நம்மளை காப்பாற்றாது. ஆனால் தேவனை நம்பினவன் ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை,
ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பிட்டா நீங்க கேட்கலாம், உங்களை தான் நான் நம்பியிருக்கேன், உங்களை இல்லாம எனக்கு வேற கெதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூணாவது ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை. நேரம் இல்லாதனால நாலாவது கடந்து போறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்போ நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவரை நான் கண்டடைய வேண்டுமானால், ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் இருந்து அவருடைய நன்மைகளை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையில அவசியமானது மனம் திரும்புதல். அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? மனம் திரும்புதல் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க மனசும் உங்க இருதயமும் ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். உங்க மனசும் உங்க இருதயம், இந்த மனசுக்கும் இருதயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த மனசு உன்னை பார்க்கும், இந்த கண்ணு பார்க்கும், அதை பார்க்க சொல்றது இந்த மனசு. இந்த கண்ணு பார்த்து ஒரு காரியத்தை இச்சித்து இந்த மனசு சொல்லும், இது ரொம்ப நல்லா இருக்கு, இது எனக்கு வேணும், இது எப்படியாவது நான் அடையணும்னு சொல்லி அது எப்ப இச்சிக்குதோ அந்த இச்சை இருதயத்துக்கு போயிடும். இந்த இச்சை மனசுல இருக்க தட்டிக்கும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த இச்சை என்னுடைய இருதயத்துக்குள்ள போயிருச்சுன்னா அது என் முழு சரீரத்தை கரைப்படுத்தி விடும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனசும் இருதயமும் தேவனுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எதுக்கு நீங்க மனம் திரும்பணும்? பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யத்தின் சுதந்திர வழியாய் நீங்களும் நானும் மாறணும்னா நீங்க முதலாவது மனம் திரும்பணும். மனம் திரும்பிட்டா ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பிட்டா ஆண்டவரை தேடினா உடனே பார்ப்பீங்க. அல்லேலூயா. மனம் திரும்பி ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா நீங்க என்ன நம்புகிற ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில நல்ல 3 காரியம். ஒன்று, சத்தியத்தை அறியணும். ரெண்டாவது, ஆண்டவரையே யாரை தேடணும்? ஆண்டவரையே தேடணும். கொடுக்கறது இல்லை, ஆண்டவருக்காக வாழ்றது இல்லை, ஆண்டவருடைய காரியத்தை செய்யறது இல்லை, ஆண்டவரை தேடணும். எப்பெல்லாம் தேடணும்? எப்பெல்லாம் தேடணும்? எப்பெல்லாம் தேடணும்? நிச்சயமா தேடணும். மூணாவது, ஆண்டவர் மேலேயே இது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி வேதத்தை வாசித்துட்டோமா, வேதம் என்னோட பேசிச்சா, பேசலைன்னா விடாதீங்க, திரும்ப திரும்ப படிங்க. வேலைக்கு போகிறதுக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, சமைச்சு சாப்பிட்றதுக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, தூக்கம் போனாலும் பரவாயில்ல, திரும்ப 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 இதை படிங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவம், எனக்கு 60 வயசாச்சு, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப 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 நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வசனம் உங்களோட பேசும், பேசும், பேசும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை இந்த வசனம் காட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறியணும், டெய்லி அறியணும், டெய்லி அறியணும். ஆமென். ரெண்டாவது, டெய்லி ஆண்டவரை தேடணும். டெய்லி, எவ்ரி டே, எவ்ரி மினிட்ஸ் ஆண்டவரை தேடணும். ஆமென். மூணாவது, எல்லா நிலையிலையும், என் வருமானத்தில், என் பேச்சில், என் நடக்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் சொந்த பந்தத்தில், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில், எல்லா நிலையிலையும் நான் யாரைத்தான் நம்பியிருக்கணும்? யாரைத்தான் நம்பியிருக்கணும்?
யாரை தான் நம்பி இருக்கணும்? இது ஒவ்வொரு நாளும் எவாலுவேஷன் பண்ணி பாருங்கள். எவாலுவேஷன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நான் இன்றைக்கி வேதத்தை வாசித்தேன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரா, பேசின ஆண்டவரை நான் தேடி கண்டுபிடிச்சேனா, அவர் சொன்னது எனக்கு கிடைச்சிச்சா, அவர் சொன்னபடி வாழ்ந்தேனே, அந்த ஆசீர்வாதமும் அந்த சமாதானமும் அந்த நன்மையும் நான் பெற்றுக்கிட்டேனா, அப்போ ஆண்டவரை தேடுனா நான் கண்டுபிடிச்சிட்டேனா அப்படிங்கிறது எவாலுவேஷன் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கேனா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். மோசே ஆண்டவருக்கு எங்கும் எப்படி இருந்தானா? உண்மை உள்ளவனாக இருந்தான். நீங்களும் நானும் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை எவாலுவேஷன் பண்ணோம். ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், பேர் வைக்கிறோம், தசமா கொடுக்குறோம், கம்யூனியன் எடுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம்தான். அதே விட காட்டில் ஒரு மேன்மையானது, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறியணும். அந்த அறிவை தாங்கப்பா, தாங்க. நான் உண்மை தவிர வேற எது என்ன செய்யக்கூடாது? ஆமாம், தேடக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை தேடி நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை விடவே கூடாது, ஒரு நாள் விடக்கூடாது. ஆமென். உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கணும். எனக்கும் அது ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுனால இந்த காரியத்தை நான் விடுறதே இல்லை. டெய்லி இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு நினைக்கிறீங்க? 3:45 மணி எந்திரிச்சு நல்ல முகத்தை கழுவி பல்லு விளக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணேன். பாஸ்டருக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணேன் கேளுங்க? 5:45 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்கு, தேவனை தேடுகிற காரியத்தில், தேவனோடு கூட இருக்கிற காரியத்தில் நம்ம நல்லவங்களாக ஆகிட்டோம்னா, நம்மளை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மாதிரி ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அப்போ 3வது கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அப்போ இந்த 3 விஷயம் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்னா, முதலாவது என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புதலினுடைய அர்த்தம் என்ன? என் மனசும் இருதயமும் யாருக்கு சொந்தமாக மாறணும்? ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறினா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆண்டவர் உங்களை தாங்குவார், ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், அல்லேலூயா, ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நின்று அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் நீரே, கானா தேசம் நீரே. கர்த்தாதி கர்த்தர் நீரே, கானா தேசம் நீரே. தேவா உம் சமூகமே பிரியமே. கண்களை மூடி, தேவா உம் சமூகமே பிரியமே. அல்லேலூயா. அவரின் தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. சொல்லுவோம், அனுதினம் அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. வானத்தின் வாசல் நீரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பம் நீரே. வானத்தின் வாசல் நீரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பம். சேர்ந்து சொல்லுவான், தேவா தேவா உம் சமூகமே பிரிய. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? தேவா உம் சமூகமே பிரிய. நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவரின்
மூடி நம்மை சற்று வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனையோ சத்தியங்களை கேட்டிருக்கிறீங்க, எத்தனையோ வருஷம் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய அழிவு, இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், இவைகளெல்லாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீக்க பாத்திரவான்களாக எண்ணிக்கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த விழிப்பு என்ன? முதலாவது சத்தியத்தை அறிய வேண்டும், இரண்டாவது கர்த்தரை தேட வேண்டும், மூன்றாவது அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவருக்கென்று உண்மையாய் வாழ என்னை அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன் சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையெண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். அன்பு ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட மக்கள் உமக்காக வாழுவேன் என்று தீர்மானம் பண்ணி உடைய நாமத்தை என்னாலும் பிரஸ்தாபப்படுத்த இவளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இன்று கேட்ட சத்தியத்தின்படி நான் வாழுவேன், அதுதான் என் வாழ்க்கைக்கு என்னாலும் நிரந்தரம் என்று சொல்வது மாத்திரம் நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி, நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி, வெக்கப்படாதீங்க, நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி, ஷியாந்தர பால பால பாலவா ஓ ரிமா கல பால பாலவா, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு தெய்வீக பலன் ஆண்டவரே உங்களை பிள்ளைகளை மூடுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. எரிச்சல், கோபம், பொறாமை, எல்லா எதிர் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லாம் நிர்மூலமாகும்படி ஜெபம் பண்ணுகிறோம். உடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல இருக்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை அந்நாள் வரையந்தோம் காத்துக்கொள்ளுவீராக, தடைகளை உடைப்பீராக, இழந்து போனதை திரும்ப தருவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக. உம்முடைய வல்லமையில கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அற்புதம் செய்கிற தேவனுக்கு நன்றி. இயேசுவே பாசிச்சோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கேட்ட வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நாம் கர்த்தருக்கென்று விதைக்கிற ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். பாடலை பாடுவார். பாடின பின்பு நம்ம வெஸ்டையா வந்து காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க.